சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஸ்பெஷலானவங்களா தான் இருப்பாங்க. பொதுவா கல்யாணத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் கீரியும் பாம்புமா தான் இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருப்போம். ஏன் இங்க வந்திருக்கிற உங்கள சில பேர் வீட்லயும் அந்த நிலைமை இருக்கலாம். ஆனா இங்க எல்லாமே தலைகீழ இருக்கு. புருஷன் பொண்டாட்டினா இப்படிதான் இருக்கணும், ஒருத்தர் மேல ஒருத்தர் இப்படிதான் அன்போடையும் காதலோடையும் இருக்கணும்னு இந்த கப்பல் நமக்கெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளா இருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். அதனாலதான் அர்ஜுன் பிரதர் தன்னோட ஒய்ஃபுக்கு இந்த அளவுக்கு இந்த பர்த்டேவை கொண்டாடுறாருன்னு நாம தெரிஞ்சுக்கலாம். அவர் மட்டும் இல்ல, அவங்களோட மொத்த குடும்பமும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இவ்ளோ கிராண்டா ஒரு பெரிய ஃபங்க்ஷனா ஆர்கனைஸ் பண்ணி அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணிருக்காங்க. அந்த வகையில அர்ஜுன் பிரதரோட அப்பா அம்மா எல்லாருமே மலர் சிஸ்டர் மேல ரொம்ப பாசமா இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இத்தனை பேரும் சேர்ந்து ஒருத்தர் மேல அன்பு காட்டுறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கணும். அது என்னன்னு நாமளும் தெரிஞ்சுக்கணும்ல. ஆமா 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 தெரிஞ்சுக்கணும், கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அடேங்கப்பா, எவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க எல்லாரும். இருங்க, அது என்னன்னு நாம அவங்க கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல பெரியவங்க கிட்ட இருந்தே ஆரம்பிக்கலாம். விஸ்வநாதன் சார், நீங்க கொஞ்சம் வாங்க. வந்து உங்களோட மருமகளை பத்தியும் சிறப்பான குணங்களை பத்தியும் அவங்கள பத்தி நீங்க உயர்வா நினைக்கிற விஷயங்களை பத்தியும் எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நாங்களும் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். வாங்க சார். இந்தாங்க சார். முதல்ல என்னோட மருமகளுக்கு என்னோட பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்க ஆசைப்படுறேன். மலர், பிறந்த நாள் வாழ்த்துக்கள்மா. நல்லா நல்லா நல்லா. தேங்க்யூ. என் மருமகளை பத்தி சொல்லணும்னா இன்னைக்கு ஒரு நாள் பத்தாது. அந்த அளவுக்கு மலரை பத்தியும் அவளோட நற்குணங்களை பத்தியும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நாங்க எல்லாருமே அவ மேல அன்பு காட்டுறோம்னு நீங்க நினைக்கலாம். ஆனா எங்களோட மொத்த அன்பையும் சேர்த்து வச்சு பார்த்தா அவ ஒரு ஆள் எங்க மேல காட்டுற அன்புக்கு அது ஈடே ஆகாது. மலரை பொறுத்த வரைக்கும் எங்க மருமக மட்டும் இல்ல, எங்களோட மகள்னே சொல்லலாம். அவளும் எங்களை ஒரு அப்பா அம்மா ஸ்தானத்துல வச்சுதான் பாத்துக்கிறான். ஒரு அப்பாவா என் பிள்ளைக்கு நான் சேர்த்து வச்சிருக்கிற கோடிக்கணக்கான சொத்துக்களை விட மலர் மாதிரி ஒரு பொண்ண அவனோட வாழ்க்கை துணையா அமைச்சு கொடுத்ததுதான் அவனுக்கு நான் செஞ்ச மிகப்பெரிய நல்லதா நான் நினைக்கிறேன். என்னோட ஆசையெல்லாம் என் பையன் அர்ஜுனும் என்னோட மருமகளும் 100 வருஷத்துக்கும் மேல ஒத்துமையாவும் சந்தோஷமாவும் இதே அன்போடவும் வாழணும்னு அந்த இறைவனை நான் வேண்டிக்கிறேன். அவங்களுக்கு என்னோட ஆசீர்வாதத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ 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 சோ மச். உங்களோட ஆசீர்வாதங்கள் மட்டும் இல்ல சார், இங்க வந்திருக்கிற எல்லா பெரியவங்களோட ஆசீர்வாதமும் அர்ஜுன் சாருக்கும் மலர் மேடமுக்கும் கண்டிப்பா இருக்கும். இப்ப நெக்ஸ்ட் யாரு கூப்பிடலாம்? செண்பகவல்லி மேடம், நீங்களும் வந்து மலர் மேடத்தை பத்தி சில வார்த்தைகள் பேசணும்னு நாங்க ஆசைப்படுறோம் மேடம். வாங்க மேடம். வாங்க. இந்தாங்க மேடம். முதல்ல என் மருமக மலருக்கு பிறந்த நாள் வாழ்த்த நான் உங்க எல்லாரும் முன்னாடியும் சொல்ல ஆசைப்படுறேன். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மலர். தேங்க்யூ so much. நல்லா இருமா.
பார்வதி அங்க பாரு உன் ஆளு. வா போலாம். யோ பாத்துக்கியா என்னங்க மாப்பிள்ள சார்? வாங்க. சாரி பார்வதி, லேட் பண்ணிட்டேனா? ஆமா மாப்பிள்ள சார், நல்ல சென்டிமெண்ட் சீன்ஸ்லாம் நிறைய மிஸ் பண்ணிட்டீங்க. என்ன சொல்ற கட்டெரும்பு? ஏங்க விடுங்க, அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேங்க. நீங்க வாங்க, நம்ம போய் மலரை பார்க்கலாம். சரி, கிஃப்ட் எங்க எடுத்துட்டு வந்தியா? டேய் கட்டரும்பு, நீ போய் எடுத்துட்டு வாடா. அங்க வச்சிருக்கேன், நான் போய் எடுத்துட்டு வரேன், நீங்க சரி, வாங்க. ஏங்க அவன் எடுத்துட்டு வருவான், நீங்க வாங்க. சரி சரி. சரி, மலர் எங்க பார்வதி? ம், அங்க பாருங்க. நம்ம மலரா இது? இங்க பாரு, ஆளே வேற மாதிரி இருக்கு, அடையாளமே தெரியல. எப்படி என் தங்கச்சி சும்மா தேவதை மாதிரி இருக்கால? ம், எல்லாம் அர்ஜுனோட ஏற்பாடு தான். பாரு. சரி, பாப்போம். மாப்பிள்ள சார் இந்தாங்க. பாப்பா போல வாங்க. வாங்க மாமா வாங்க மாமா. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே மலர். ரொம்ப தேங்க்ஸ் மாமா. இந்தா ரொம்ப தேங்க்ஸ் மாமா. மலர், இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நீதான் மலர்னு உங்க அக்கா சொன்ன பிறகுதான் எனக்கே அடையாளம் தெரியுதுன்னா பாரு. போங்க மாமா, கிண்டல் பண்ணாதீங்க. சீரியஸா தான் சொல்ற மலர், ரொம்ப நல்லா இருக்கு. ஹாய் சந்தோஷ், ஆ. வாங்க வாங்க வாங்க. என்ன நீங்க இவ்வளவு லேட்டா வரீங்க? நீ தானே ஃபர்ஸ்ட் வந்திருக்கணும். சாரி அர்ஜுன், கொஞ்சம் மீட்டிங் விஷயமா போனதால டைம் ஆயிடுச்சு. பரவாயில்ல, சரி வாங்க ஜூஸ் குடிங்க. ஏய் மலர், மாமா gift கொடுத்திருக்காருல, அதை பிரிச்சு பாரு. ஆமா மலரு, கிஃப்ட மட்டும் நீ பார்த்தேன்னு வையேன், சந்தோஷத்துல மான் குட்டி மாதிரி துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிருவேன். அப்படி என்னக்கா இருக்கு இதுல? கட்டெரும்பு சொல்றத பார்த்தா எனக்கே இந்த கிஃப்ட பார்க்கணும் போல ஆசையா இருக்கே. சீக்கிரம் ஓபன் பண்ணு மலர், பார்த்தலாம். பிரிச்சு பாரு. என்ன மலர், கிஃப்ட் பிடிச்சிருக்கா உனக்கு? என் வாழ்க்கையில எனக்கு பிடிச்சவரோட ஒரு ஃப்ரேம் போட்டு கொடுத்து எனக்கு பிடிச்சிருக்கான்னு கேக்குறீங்களே மாமா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. மலர், எதுவும் யோசிக்காத. இங்க பார், இன்னைக்கு உன்னோட பர்த்டே, எமோஷனலா ஆகக்கூடாது. இவ்ளோ நேரம் எப்படி சந்தோஷமா சிரிச்சிட்டு இருந்தியோ அதே மாதிரி இது. அதான் நல்லா இருக்கும் உனக்கு. சந்தோஷ், எப்படி இப்படி ஒரு ஐடியாவை நீங்க யோசிச்சீங்க? சீரியஸா சொல்றேன், இந்த மாதிரி ஒரு கிஃப்ட மலருக்கு நான் கூட கொடுக்கலன்னு தான் சொல்லணும். மனசை டச் பண்ணிட்டீங்க சந்தோஷ். ஆக்சுவலா இது நீங்க மலரோட பர்த்டே கொடுத்த கிஃப்ட் இல்ல, நீங்க இது எனக்காக கொடுத்த கிஃப்ட்னு தான் சொல்லணும். நான் மிஸ் பண்ண ஹாப்பி மூமெண்ட்ஸ் எல்லாமே மெமரிஸா கிரியேட் பண்ணி எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சந்தோஷ். அர்ஜுன், இதுல என்ன இருக்கு? இப்படி உங்க ரெண்டு பேரையும் மனக்கோலத்துல பார்க்கணும்னு எங்களுக்கும் ஆசை இருந்துச்சு. அதான் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ண. இருந்தாலும் தேங்க்ஸ் சந்தோஷ். அர்ஜுன், என்ன நீங்க இப்படி தேங்க்ஸ்ல சொல்லிட்டு இருக்கீங்க? ஜஸ்ட் லீவ் இட். அட என்ன நீங்க என்னமோ வெளியாளுங்க மாதிரி அர்ஜுன் சந்தோஷ்னு மாறி மாறி பேரை சொல்லி கூப்பிட்டு இருக்கீங்க. வாங்க சகல போங்க சகலன்னு கூப்பிட்டா தானே வந்த எல்லாருக்கும் சொந்தக்காரங்கன்னு தெரியும். அதானே, அதுவும் கரெக்ட் தான். சரி சகல, வாங்க நம்ம போய் ட்ரிங்க்ஸ் சாப்பிடலாம். எங்க ட்ரிங்க்ஸா? ஏய், கூல் ட்ரிங்க்ஸ் தான் நான் ட்ரிங்க்ஸ் சொல்றேன். அதானே பார்த்தேன். அதுக்குள்ள பதறிட்டியே. ஓகே, சிரிச்ச மாதிரி இல்லையா? சரி வாங்க போலாம். வந்துடுறேன். வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வாங்க சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா- நீங்க எப்படி நல்லா இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அர்ஜுன், ஆ? இங்க வா. ஒரு நிமிஷம் வந்துடுறேன். வாங்க, நான் வெயிட் பண்றேன். ஹாய் அங்கிள். ஹலோ. வாங்க. அர்ஜுன். ஹாய். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன்.
எங்க ஒர்க் பிஸியில நீங்க வரமாட்டீங்கன்னு நினைச்சேன். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். எப்பவும் ஒர்க் இருக்குதான், இருந்தாலும் செண்பவள்ளி மேடம் கூப்பிட்டாங்களே, எப்படி வராம இருக்க முடியும்? தேங்க்யூ சார். அர்ஜுன் அர்ஜுன் அங்க பாரு அங்க பாரு. ஏய் நில்றி, என்ன தைரியம் இருந்தா திரும்ப கண்ணு முன்னாடி வந்து நிப்ப. ஒழுங்கு மரியாதை இங்கிருந்து வெளியே போயிடு, இல்லைன்னா என்ன பண்ண நினைக்க தெரியாது. ஓடி வெளியே. அக்கா என்னடா அங்க பாருக்கா. வெளியே போன்னு சொல்றல. என்னடி விஜயகாந்த் சார் பட வில்லன் மாதிரி பாம்பு வச்சிருக்கேன் அது இதுன்னு சொல்லி பயமுறுத்துற? இல்ல இல்ல இல்ல, நீங்க ஏன் பதறீங்க? சாக போறது என்னமோ அவதானே, நீங்க சந்தோஷமா இருங்க. அங்க பாருங்க, சாக போற அவளே எவ்வளவு தைரியமா நிக்கிறான். அங்கே அப்பா இருக்காருடி. ஆமா இருக்காரு. ஏய் என்னடி இவ்வளவு சாதாரணமா சொல்ற? பாம்பு அடிச்சு அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்னடி பண்றது? அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. அவ பக்கத்துல நின்னா அவரும் தான் வெடிச்சு சாவார். நான் ரிமோட்டை எடுத்து அழுத்துறதுக்குள்ள போய் உங்க அப்பாவை கூட்டிட்டு வந்துருங்க. ஏய் வேணாடி வேணாடி, அவசரப்படாத, சொன்ன கேளுடி. மலருக்கு ஏதாவது ஆச்சுன்னா கண்டிப்பா அதுக்கு நீதான் காரணம் கண்டுபிடிச்சிருவாங்க. நீ வேணா போய் பிரச்சனையில மாட்டிக்காத. அதெல்லாம் எனக்கு தெரியும். என்ன பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அவ செத்ததுக்கு அப்புறம் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு அவ பணமாகறத பார்த்துட்டு தான் நான் இங்க இருந்தே போவேன். நீங்களும் அதை பார்த்துட்டு சந்தோஷப்படுங்க. இருடி, அவசரப்படாத. அவளை கொல்ல வந்துட்டு ஏன் அப்பாவை காலி பண்ணிடாத. நீரு, நான் போய் முதல்ல என் அப்பாவை கூட்டிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணி தொலை. மலர், என்னாச்சு? ஒன்னும் இல்ல அர்ஜுன். சொல்லு மலர், ஏன் திடீர்னு கண்கலங்குற? உனக்கு பிடிக்காத எதையும் நான் பண்ணிட்டேனா? சச்ச, அதெல்லாம் ஒன்னும் இல்ல. அப்புறம் என்னாச்சு? இவ்வளவு நேரம் நல்லா தானே மலர் இருந்த, இப்போ திடீர்னு கண்கலங்கிறதுக்கு காரணம் என்ன? ஒருவேளை இந்த நிக்கிதா வந்துட்டான்னு யோசிக்கிறியா? இதுக்குதான் மலர் அவளை நான் உள்ளே விட மாட்டேன்னு சொன்னேன். நீ அம்மா வந்து என்ன தடுத்துட்டீங்க. இரு, நான் அவளை இப்பவே இங்கிருந்து துரத்தி அடிக்கிறேன். அர்ஜுன், நான் அவளை பத்தியெல்லாம் யோசிக்க கூட இல்ல. நீ முதல்ல இப்படி கோவப்படுறத நிப்பாட்டு. தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வேண்டாம். நான் ஒன்னும் அதுக்காகலாம் ஃபீல் பண்ணல. இத்தனை வருஷத்துல என் வாழ்க்கையில நான் இந்த மாதிரி ஒரு பர்த்டேவை நான் செலிப்ரேட் பண்ணதே இல்லை. முதல் முறையா எனக்காக இத்தனை பேர் வந்திருக்காங்கங்கிறத பார்க்கும்போது என்ன அறியாமலே கண் கலங்குது. மலர்,
இவ்வளவுதானா? இதுக்காக நீ இவ்வளவு ஃபீல் பண்ற? இது பாரு, இத்தனை வருஷம் நீ எப்படி இருந்தியோ அதெல்லாம் மறந்துற. இந்த நாள், இந்த நொடி, இந்த சந்தோஷத்தை மட்டும் அனுபவி. அப்புறம் இத்தனை வருஷமா நீ இப்படி பர்த்டே செலிப்ரேட் பண்ணாம இருந்ததுக்கு காரணம் நான் உன் கூட இல்லாம இருந்திருக்கேன். அதனாலதான் இனிமே பாரேன், இதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் இதே மாதிரி இல்ல இதை விட பெருசாவும் பிரம்மாண்டமாவும் உன் பர்த்டேவை நான் செலிப்ரேட் பண்றேனா இல்லையான்னு பாரு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். உடனே நீ சங்கர் சார் படம் மாதிரி பெருசா பிரம்மாண்டமான ஆரம்பிச்சிடாத. அர்ஜுன் பிரதர், ஆ? டைம் அப், சீக்கிரம் கொடுங்க. எழுதிட்டு என்ன 5 கொஸ்டினுக்கு என்னமோ ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுற மாதிரி இவ்ளோ நேரம் எழுதுறீங்க? இந்தாங்க. ஓகே, 2 பேரும் அவங்க உங்களோட பதிலை எழுதிட்டீங்க. இப்போ அந்த பதில் எல்லாம் சரியா இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆ, அப்போதானே யாரு வின்னர்னு தெரியும். அர்ஜுன் பிரதர், உங்ககிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ம். உங்களுக்கு பிடித்தமான உணவு என்ன? எனக்கு பன்னீர் ஃப்ரைட் ரைஸ்னா ரொம்ப பிடிக்கும். எக்ஸாக்ட்லி, மல்லர் சிஸ்டரும் அதுதான் எழுதியிருக்காங்க. சூப்பர். ஓகே, அடுத்தது உங்களுக்கு பிடிச்ச கேம் எது? எனக்கு பிடிச்சது கார் ரேஸ். வாவ், சூப்பர். இதுக்கும் மல்லர் சிஸ்டர் கரெக்டா தான் ஆன்சர் பண்ணிருக்காங்க. டபுள் சூப்பர். இப்போ நெக்ஸ்ட், உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் யாரு? எனக்கு பாலிவுட் ஸ்டார் ஆலியா பட்னா ரொம்ப பிடிக்கும். அடேங்கப்பா, இந்த கேள்விக்கும் அவங்க சரியான பதில் தான் எழுதியிருக்காங்க. என்னால இதை நம்பவே முடியல. சரி, லாஸ்ட் क्वेश्चन. உங்களுக்கு பிடிச்ச டூரிஸ்ட் பிளேஸ் எது? சுவிட்சர்லாந்து. அப்படி போடு, இதுவும் அவங்க கரெக்டா தான் எழுதியிருக்காங்க. நம்பவே முடியல. ஓகே ஓகே, இப்போ நம்ம அர்ஜுன் பிரதரோட டர்ன். அர்ஜுன் பிரதர், ரெடியா நீங்க? ரெடி. ஓகே, நீங்க எந்த அளவுக்கு உங்க வைஃப புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு பார்க்கலாம். மலர் மேடம்க்கு பிடிச்ச உணவு என்ன? சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். என்ன சிஸ்டர், கரெக்டா? உங்களோட ஃபேவரட் டிஷ் சிக்கன் ஃப்ரைட் ரைஸா? கடவுளே கடவுளே, கரெக்டா இருக்கணும். ஆமா, எனக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்னா ரொம்ப பிடிக்கும். சூப்பர், கரெக்டா சொல்லிட்டாரு. என்னது ஃப்ரைட் ரைஸா? ஃப்ரைட் ரைஸ்னா மலருக்கு சுத்தமா பிடிக்காதே. சிக்கன் பிரியாணி தானே பிடிக்கும். என்ன நடக்குது அங்க? அடுத்தது, மலருக்கு பிடிச்ச கலர் என்ன? அர்ஜுன் ப்ரோ என்ன எழுதியிருக்காருன்னா பிங்க் கலர். சிஸ்டர், கரெக்டா? ஆமா, எனக்கு பிங்க் கலர் தான் ஃபேவரட். இதுவும் சரியா தான் சொல்லியிருக்காரு. சூப்பரும் சூப்பர். மலருக்கு ப்ளூ கலர் தானே பிடிக்கும். பிங்க் கலரை பார்த்தாலே பஞ்சு மிட்டாய் கலர்னு வாந்தி எடுக்குமே. இப்ப ஃபேவரட் கலர்னா ஆமாங்குது. எஸ். மலர் சிஸ்டருக்கு பிடித்தமான ஸ்போர்ட்ஸ். அதுக்கு நம்ம அர்ஜுன் பிரதரோட பதில் ஹாக்கி. என்ன மேடம், கரெக்டா? ஆமா. வாவ்,
மலருக்கு ஃபுட்பால்னா தானே பிடிக்கும், ஹாக்கினா மலருக்கு என்னன்னு தெரியாதே. ஓகே, அடுத்தது மலர் மேடம்க்கு பிடிச்ச ஹீரோயின் யாரு? அர்ஜுன் பிரதர் நயன்தாரான்னு சொல்லிருக்காங்க. என்ன சிஸ்டர், உண்மையா? கரெக்டா தான் சொல்லியிருக்காரு. என்னோட ஆல் டைம் ஃபேவரட் ஹீரோயின் நயன்தாரா தான். எஸ். கடைசி கேள்வி, மலர் சிஸ்டருக்கு பிடிச்ச இடம் என்ன? அர்ஜுன் பிரதரோட ஆன்சர் காஷ்மீர்னு சொல்லிருக்காரு. கரெக்டா சிஸ்டர்? நீங்க பாக்குறத பார்த்தா தப்பா சொல்லிட்ட மாதிரி தோணுது. அர்ஜுன் சொன்னது கரெக்டான ஆன்சர் தான். மலர், happy birthday dear Malar, happy birthday to you. முதல்ல அர்ஜுனை கூட்டி விடுமா? அர்ஜுன், உங்களோட இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு நான் அப்படியே ஸ்டன் ஆகி நின்ட்டேன்னு தான் சொல்லணும். மலர் மேல நீங்க எவ்வளவு அன்போடையும் காதலோடு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நாங்க நினைச்சதை விடவே மலரை நீங்க இன்னும் எந்த அளவுக்கு காதலிக்கிறீங்கன்னு இன்னைக்கு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். சூப்பர் அர்ஜுன். அப்புறம் அர்ஜுன், எப்படியோ சர்ப்ரைஸ்னு சொல்லி மலருக்கு சந்தோஷத்துக்கு மேல சந்தோஷத்தை கொடுத்து அசத்திட்ட. நீ நினைச்ச மாதிரி இந்த பர்த்டே ஃபங்க்ஷனை சிறப்பா கொண்டாடி முடிச்சிட்ட. தங்கச்சிமா எவ்வளவு ஹாப்பின்னு அவ முகத்தை பார்த்தாலே தெரியுது. அர்ஜுன் ஹாப்பி தானே? ஹாப்பி தான் மாமா. ஆனா என் மலரை சந்தோஷப்படுத்துறதுக்கு நான் பண்ண வேண்டியது இன்னும் ஒண்ணு இருக்கு. இது இன்னொன்னா? டே மச்சான், என்னடா ஒண்ணு இன்னொன்னு அடுத்த ஒண்ணுன்னு இப்படி அடுக்கிட்டே போற, எங்களை திக்குமுக்கு ஆட வைக்கிறடா. இன்னும் எத்தனை தாண்டா இருக்கு? டேய், இது வரைக்கும் நான் பண்ணது எல்லாமே மலரோட பர்த்டேக்காகவும் மலருக்காகவும் தான். ஆனா இப்ப நான் பண்ண போறது எங்களோட காதலுக்காக. இது என்னன்னு பாக்குறீங்களா? இவ்வளவு நேரம் நீங்க எல்லாரும் உங்க மூக்கு மேல விரல வச்சு பொறாமப்படுற அளவுக்கு பொண்டாட்டி மேல இவ்வளவு காதலா, இவ்வளவு அன்பா, பொண்டாட்டினா இப்படிதான் பாத்துக்கணும், அதுக்கு நான் தான் எக்ஸாம்பிள்னு என்னென்னமோ சொல்லி என்ன பெருமையா பேசிட்டு இருந்தீங்கல்ல. ஆனா இப்ப இப்படி இருக்கிற நான் தான் சில மாதங்களுக்கு முன்னாடி என் அம்மாவோட பர்த்டே அன்னைக்கு என் மலரை தப்பா புரிஞ்சுக்கிட்ட, அவ மனசை நோகடிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிருந்தேன். என் மலரை என் லைஃப்லயே வேண்டாம் நான் முடிவு பண்ணிருந்தேன். வெளிப்படையா சொல்லணும்னா மலர் கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்குறதுக்காக இந்த டாக்குமெண்ட்ல அவளை வற்புறுத்தி நான் சைன் வாங்கியிருந்தேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிற சில பேர் என் அம்மாவோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கீங்க. அவங்க எல்லாருக்குமே என்னோட டிவோர்ஸ் விஷயம் தெரிஞ்சிருக்கும்.
இதை ஏன் நான் இப்ப சொல்றேன்னு உங்க எல்லாருக்குமே தோணலாம். ஆனா சொல்ல வேண்டிய காரணம் இருக்கு. என் மலர் எப்படிப்பட்டவன் தெரியாம அவளை உங்க எல்லாரும் முன்னாடியும் நான் அவமானப்படுத்திருக்கேன், கஷ்டப்படுத்திருக்கேன். அன்னைக்கு என் மலர் உங்க எல்லாரும் முன்னாடியும் தலை குனிஞ்சு நின்னா. எந்த ஒரு பொண்ணும் அனுபவிக்க கூடாத கஷ்டத்தை நான் என் மலருக்கு கொடுத்துட்டேன். என் மலரை வேதனைப்படுத்த வச்சேன். அப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணி அவளை உங்க எல்லாரும் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிக்க வச்சேன்னா இப்ப அவளை தலை நிமிர்ந்து நிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறேன். இதுதான் அந்த டிவோர்ஸ் நோட்டீஸ். இதுக்கப்புறம் இது தேவையே இல்லை. ஜெகன், டேய் மச்சி, அர்ஜுன் அக்கா கூப்பிடுறாங்க, இருங்க நான் போய் என்னன்னு கேட்டு வாடா. சொல்லுங்கக்கா. என்னடா பார்ட்டில டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? சேச்சா அப்படிலாம் இல்லக்கா, சொல்லுங்க. முடிச்சிடறேங்க்கா. என்ன அர்ஜுன், புஃபே செட்டப் எல்லாம் பண்ணி சாப்பாடுலயும் ஆசத்திட்ட போல. ஆமா மலர், அதெல்லாம் பார்த்து உன் மனசு நிறையணும்னு நினைச்சேன். இதெல்லாம் சாப்பிட்டு உன் வயிறு நிறையணும்னு நினைச்சேன். அதான். இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வேற ஒரு சம்பவம் நடக்க போகுதுடா. ஆனா எப்படி நீ ஒரே ஆளா இவ்ளோ விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ண? உனக்கு அவ்ளோ டைம் இருந்துச்சா? பிடிச்சவங்களுக்காக பார்த்து பார்த்து செய்யறதுக்கு நேரம் காலம்லாம் எதுவுமே தேவையில்லை. லவ் ஒண்ணு மட்டும் போதும். எதை வேணாலும் எப்ப வேணாலும் எவ்வளவு சீக்கிரம் வேணாலும் செஞ்சு முடிச்சிட முடியும். என்ன இதெல்லாம் நான் ஒரே ஆளா இருந்து செஞ்சேன்னு நீ நம்பல? சேச்சா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அர்ஜுன். நீ பேசுறதெல்லாம் எனக்கு புதுசா இருக்கு. ஒரு மாதிரி கவிதையா பஞ்சா புது விதமா பேசுற. முன்னாடி எல்லாம் நீ எப்படி கோவப்படுவ தெரியுமா? எப்படி? வேண்டாம் விட அர்ஜுன். ஏய் சொல்லு. பரவாயில்ல விட அர்ஜுன். இல்ல இல்ல இல்ல, நான் முன்னாடி எல்லாம் விட்டு எப்படி கோவமா நடந்துப்பேன்னு நீ இப்ப நடிச்சு காட்டுற. அதை நான் பார்க்கணும். என்னது உன்ன மாதிரி நடிச்சு காட்டணுமா? சான்ஸே இல்ல, என்னால முடியாதுப்பா. பாஸ், மலருக்கு மத்தவங்க மாதிரி நடக்கிறது பேசுறது நடிச்சு காட்டுறதெல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணமா வரும். என்ன உங்க முன்னாடி லைட்டா வைக்கப்படுது, வேற ஒண்ணும் இல்ல. வெக்கமா? என்கிட்ட வெக்கமல்ல? டேய் ஓட்டவாயா, கம்முனுடா. இருங்க பாஸ். மலரு நம்ம பாஸ் தானே, மலரு நடிச்சு காட்டு. மலர், நான் இவ்வளவு தூரம் கேக்குறேன்ல, கமான் மலர், எனக்காக. நான் சொன்னது நீ பண்ணாதான் நான் டின்னரை சாப்பிடுவேன், இல்லைன்னா பட்னியா படுத்து தூங்கிடுவேன். அச்சோ, கட்டின புருஷன் வெறுவைத்தோட படுத்தா பொண்டாட்டி மனசு பதற வேணாமா? மலரு நடிச்சு கொட்டு, மலரு நடிச்சு கொட்டு. மலர் ப்ளீஸ் மலர், நான் ஆசையா கேக்குறேன்ல. சரி சரி, நான் நடிச்சு காட்டுறேன். அடேங்கப்பா, இன்னும் நான் உன்கிட்ட காஃபி வேணும்னு கேட்டேனா? யார கேட்ட நீ ரூம்குள்ள வந்த? பாத்தீங்களா பாஸ், அப்படியே உங்கள மாதிரியே பேசுது பாருங்க. என்ன அப்படி பாத்துட்டு இருக்க? உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா வருதுன்னு சொன்னா நீ கேட்க மாட்டியா? திருட்டு மொழி முடிக்காத. அப்படியே அடிச்சேன்னு வையேன், 32 பல்லும் செதறிடும். இனிமே காஃபி கொண்டு வரேன், சூப்பு கொண்டு வரேன்னு சொல்லி என் ரூம்குள்ள வராத. என்ன பண்ணுவேன்? அது நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, சொல்லிட்டேன். என்ன அப்படி பாக்குற? நான் பேச்சோட நிறுத்திடுவேன்னு சாதாரணமா நினைக்காத. லிமிட்ட மீறி போனேன்னா
சொன்னதை செஞ்சிருவேன். மைண்ட் இட். என்ன சொன்ன? நான் புருஷனா? யாருக்கு யாரடி புருஷன்? இனிமே வெளிய அப்படி சொல்லிட்டு தெரிஞ்சனா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அட 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 மலரு, அப்படியே அர்ஜுன் பாஸ் மாதிரி நடிச்சு அர்ஜுன் பாஸ கண்ணு முன்னாடியே கொண்டு வந்து நிப்பாட்டிட்ட மலரு, நிப்பாட்டிட்ட. இன்னும் எண்ணி 3 மாசம் தான். அதுக்கப்புறம் ஒரு வேலைக்காரியா கூட உனக்கு இந்த வீட்ல இடம் இல்ல. நீயும் அக்காவும் இந்த வீட்டை விட்டு போய்கிட்டே இருக்கணும் சொல்லிட்டேன். நீ கண் முன்னாடியே நிக்காத, போய் தொலை. அர்ஜுன், நீ இப்படிதான் என்கிட்ட அப்பெல்லாம் ரொம்ப கோவப்படுவ. பாசு, நாகரிகம் கருதி இன்னும் ஒரு சில வார்த்தைகள்லாம் மலரு சொல்லி காட்டல. அத மட்டும் கேட்டீங்கன்னு வைங்களேன், இன்னும் டெரரா இருக்கும்.